மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் புரந்தேஸ்வரியின் பெயர் பரிசீலனையில் இருப்பதாகவும் தகவல். 18வது மக்களவையின் முதல் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மேசைகளை தட்டி உற்சாகம். பிரதமரை தொடர்ந்து மூத்த எம்பிக்கள் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்களாக பதவியேற்பு. நேற்று ஒரே நாளில் 280 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். இரண்டாவது நாளாக இன்றும் எம்பிக்கள் பதவியேற்புக்கு ஏற்பாடு. தமிழகத்தைச் சேர்ந்த 39 எம்பிக்கள் இன்று பதவியேற்கின்றனர். ரேபரேலி தொகுதியில் எம்பியாக இன்று பதவியேற்கிறார் ராகுல் காந்தி. வயநாடு தொகுதி ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் இடைக்கால சபாநாயகர். அரசியல் சாசனத்தின் புனித தன்மையை பேணி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்ட மத்திய அரசு பணியாற்றும் என பிரதமர் மோடி உறுதி. 140 கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் அரசு பாரத தாய்க்கு சேவையாற்றும் என்றும் நாடாளுமன்ற வாயிலில் பேட்டி. நடப்பு நிதியாண்டிற்கான முழு மத்திய பட்ஜெட் ஜூலை 23 அல்லது 24ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கும் நிலையில் பட்ஜெட் குறித்த ஆலோசனைகள் தீவிரம். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் 4000 கோடி ரூபாய் செலவில் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் பீகார் போல தனி இடஒதுக்கீடு நீக்கப்படும் என முதலமைச்சர் கருத்து. பொருளாதாரம் சமூக மேம்பாட்டு தரவுகளை திரட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதால்தான் மத்திய அரசை வலியுறுத்துவதாக விளக்கம். வன்னியர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் ஜி.கே. மணி பேட்டி. 3 ஆண்டுகளாக தனி ஒதுக்கீட்டுக்கான தரவுகளை திரட்டியதாக கூறிய மாநில அரசு இப்போது மத்திய அரசை கேளுங்கள் என கூறுவது தவறு என்றும் கருத்து. உள்ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அதை பேசவே விடாம மாநில அரசாங்கம் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கத்தை கேளுங்க. இது என்ன நியாயம்? இது இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 37 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். கைதான மீனவர்களின் படகுகளையும் விடுவிக்க உதவுமாறு கோரிக்கை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தை கண்டிப்பதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். விஷச்சாராய உயிரிழப்புக்கு அரசை பொறுப்பேற்க வலியுறுத்தி முழக்கம். கள்ளக்குறிச்சியில் இபிஎஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினர். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக விடிய திமுக அரசு ஸ்டாலின் இந்த கள்ளசாராய விஷசாராயத்தின் மூலமாக இறந்தவருக்கு நீங்கள் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும், உண்மை வெளிவர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை அவசியம் என ஏபிஎஸ் வலியுறுத்தல். நீதி கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவலர் துறை வைத்தோ இல்லது அரசு நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் மூலமாகவோ நீதி கிடைக்காது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் புள்ளிகள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பல்வேறு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும், சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீதி நிலைநாட்டப்படும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும். முதலமைச்சர் நிச்சயம் கள்ளக்குறிச்சிக்கு செல்வார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தகவல். சிபிசிஐடி விசாரணையை திசை திருப்பவே எதிர்க்கட்சியினர் சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் என கருத்து. சிபிசிஐடி இடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு உடனடியாக எல்லா வேலையும் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இதை ஏன் அவர்கள் சிபிஐ என்கொயரி கேட்கிறார் என்றால் திசை திருப்பி ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு பேசுகிறார். துறை சார்ந்த அமைச்சரும் முதல்வரும் அந்த பகுதியில் செல்லலை அப்படின்னு சொல்லி பொதுமக்களே கேட்கிறாங்க. உதயநிதி போனார், அமைச்சர்கள் போனார்கள்,
எல்லோரும் போயிருக்காங்க. இப்போ சட்டமன்றம் நடந்துருக்கு. நிச்சயமாக போவார். மோடியுடைய இந்த தலைவர் மக்களை களத்திலே சந்தித்து பழக்கப்பட்டவர். கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் குறித்து ஆளுநர் RN ரவியிடம் அண்ணாமலை தலைமையில் பாஜகவினர் மனு. மரணங்களுக்கு காரணமான பொறுப்பு அமைச்சர்களை நீக்கவும் விசாரணையை CBIக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. விஷச்சாராய விவகாரத்தில் CBI விசாரணைக்கு திமுக மறுப்பது சந்தேகத்தை கிளப்புவதாக தமிழிசை கருத்து. கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் நேரில் செல்லாதது ஏன் என்றும் ஆளுநரை சந்தித்த பின்னர் கேள்வி. ஏன் CBI வேணான்னு சொல்றாங்க? உங்களுக்கு மடியில தனம் இல்லைன்னா CBI விசாரிச்சுட்டு போட்டும். ஏன் குற்றவாளிகளை தானே கண்டுபிடிக்க போகிறார்கள்? இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? மக்கள் பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த துறையின் அமைச்சரோ இல்லை என்றால் முதலமைச்சரோ அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நினைக்காதது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் உள்ள மக்களை மதிக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தனக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள் என்று கூறும் MLAக்கள் இன்னும் ஏன் பதவியில் இருக்க வேண்டும் என சீமான் கேள்வி. நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியரும் SPயுமா ஊழல் போட்டார்கள் என்றும் கேள்வி. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு மேலே வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு பாடு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு? எதுக்கு மேலே வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் தான் மாறியாச்சா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரியது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு SP காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க. அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்திய 157 பேருக்கு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை. கள்ளக்குறிச்சியில் மட்டும் 112 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தில் மேலும் 6 பேரை கைது செய்தது CBCID போலீஸ். விசச்சாராய சம்பவத்தில் இதுவரை 21 பேரை கைது செய்து விசாரணை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வெளியிட்டது வானிலை மையம். திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, குமரி, நெல்லை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இந்தியா. சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அபாரம்.